தீராத மன உளைச்சல். நடிகர் ரஜினிகாந்த் எடுத்திருக்க அந்த விபரீத முடிவு, ஒட்டுமொத்த தமிழ் சினிமா திரையுலகத்தையும் மீளாத ஒரு சோகத்துல மூழ்க வச்சிருக்கு. தமிழ் சினிமாவுடைய மிக முக்கியமான நடிகர், சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள். என்னதான் சினிமால அவரு இவ்வளவு பெரிய சாதனை பண்ணியிருந்தாலும், அவருடைய ரியல் வாழ்க்கையில அவருக்கு நிம்மதி, சந்தோஷம் அப்படிங்கிறது எதுவுமே இல்லைங்க. வாழ்க்கையில ஒருத்தவன் பணம் காசு சம்பாதிக்கிறதோ, புகழ் சம்பாதிக்கிறதோ பெருசல்ல. வாழ்க்கையில தான் நிம்மதியா இருக்கிறதுக்கு ஒரு 10 நிமிஷம் இருந்தா அதுவே பெரிய விஷயம் தான். அந்த மாதிரி தான் நடிகர் ரஜினிகாந்த் அவர்களும் சினிமாவில் சாதிச்சாலும் அவரோட திருமண வாழ்க்கையில அவருக்கு 2 பசங்க, அதுவும் குறிப்பா 2மே பெண் குழந்தைகள். மூத்த மகள் ஐஸ்வர்யா, 2வது மகள் சௌந்தர்யா. 2 பேருடைய திருமணமும் அந்த அளவுக்கு சரியா அமையல. ஐஸ்வர்யா நடிகர் தனுஷை திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. அதனால அவங்க வாழ்க்கையில எந்த பிரச்சனையுமே இல்லை. ஆனா சௌந்தர்யா திருமணம் பண்ணி முதல் காரணம் கூட பயங்கரமா சண்டை. அதன் பிறகு விவாகரத்து. திரும்பவும் அவங்களுடைய வாழ்க்கையில 2வது திருமணம் அப்படிங்கிறது பயங்கர பிரச்சனை, நிறைய போராட்டம். எப்படி ரஜினிகாந்த் கஷ்டப்பட்டு தன் மகளுக்கு 2வது திருமணம் பண்ணி வச்சாரு. இதுக்கப்புறம் வாழ்க்கையில எந்த பிரச்சனையுமே இல்லை அப்படின்னு நினைச்ச ரஜினிகாந்துக்கு அவங்களுடைய மூத்த மகள் ஐஸ்வர்யா திடீர்னு தனுஷை விவாகரத்து பண்ணிட்டாங்க. என்னால் சேர்ந்து வாழ முடியாது அப்படின்னு ஐஸ்வர்யா அதன் பிறகு தனிமையில் தான் இருக்காங்க. இது ரஜினிகாந்துக்கு ரொம்ப நாளாவே தீராத மன உளைச்சல். அதுவும் குறிப்பா இவங்க விவாகரத்து பண்ணது என்னமோ ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி தான். ஆனா இவங்களுக்குள்ள பல வருடத்துக்கு முன்னாடியே பயங்கரமான சண்டைலாம் ஏற்பட்டு 2 பேரும் அப்பவே பிரியதான் முடிவு பண்ணியிருக்காங்க. ரஜினிகாந்த் தான் 2 பேருமே சமாதானப்படுத்தி அடிக்கடி சேர்த்து வச்சிருந்திருக்காரு. ஒரு கட்டத்துக்கு மேல அவங்களாலேயே முடியாம 2 பேரும் பிரிஞ்சுட்டாங்க. இதை ரஜினிகாந்தால ஏத்துக்க முடியல. தன் மகளுடைய வாழ்க்கை இப்படி போயிடுச்சு அப்படிங்கிறது அவருக்கு மிகப்பெரிய மனக்கவலை. வயசு இப்போ 70 தாண்டிடுச்சு. 70 வயசுலயும் சினிமாவில் ஹீரோவா நடிக்கிற ரஜினிகாந்தால தன் மகள்களுக்கு ஒரு ஹீரோவா அவரால் இருக்க முடியல. என்ன பண்றதுன்னு தெரியாம எப்படியா தனுஷை பேசி சமாதானப்படுத்தலாம் அப்படின்னு பலமுறை தனுஷ்கிட்ட போயிட்டு அசிங்கப்பட்டிருக்க ரஜினிகாந்த். தனுஷ் திட்டவட்டமா சொல்லிட்டாரு, இதுக்கு மேல என்னால உங்க பொண்ணு கூட சேர்ந்து வாழ முடியாது அப்படின்னு. ரஜினிகாந்துக்கு என்ன பண்ணதே தெரியல. இந்த நேரத்துல தான் அவரு வீட்டுல இருக்க முடியாம தொடர்ந்து படங்கள்ல கவனம் செலுத்தி வந்துட்டு இருக்காரு. இப்படியாப்பட்ட இந்த நேரத்துல ஐஸ்வர்யா தனுஷ் எப்படி விவாகரத்துக்கு பிறகும் கூட சினிமாவில சாதிக்கணும் அப்படின்னு அடுத்தடுத்து நிறைய படங்களை கமிட்டாகி நடிச்சிட்டு இருக்காரு. நாமளும் அது மாதிரி நம்மளுடைய ப்ரொஃபஷன் படம் இயக்குறது, கண்டிப்பா இதுல ஒரு பெரிய ஆளா வரணும் அப்படின்னு ஐஸ்வர்யா மீண்டும் படம் இயக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அப்படி இந்த படத்தை நம்ம சிம்பு வைத்து இயக்கலாம் அப்படின்னு நம்ம ஐஸ்வர்யா முடிவு பண்ணியிருக்காங்க. இந்த முடிவு ரஜினிகாந்துக்கு எடுத்த உடனே பயங்கர கோபத்தை வர வச்சிருக்கு. ரஜினிகாந்த் ஐஸ்வர்யாட்ட கடுமையா தட்டியிருக்காரு, நீ சிம்பு கிட்ட பேசவே கூடாது அப்படின்னு. ஏன்னா ஐஸ்வர்யா தனுஷை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு முன்னாடியே சிம்புவும் ஐஸ்வர்யாவும் உருகி உருகி காதலிச்சாங்க அப்படின்னு சில செய்திகள் இணையத்துல இது வரைக்கும் வைரலா பரவிட்டு இருக்கு. அப்படி இருக்க இந்த நேரத்துல நீ சிம்பு கூட சேர்ந்து பழகிறது சரிப்பட்டு வராது அப்படின்னு ரஜினிகாந்த் முற்றுப்புள்ளி வச்சிருக்காரு. ஆனா சிம்புக்கும் இது வரைக்கும் திரும்பவும் ஆகல. இந்த நேரத்துல ஐஸ்வர்யா சிம்பு கிட்ட இந்த படத்தோட கதையை பத்தி பேசியிருக்காங்க. அதுல சிம்புக்கும் ஐஸ்வர்யாவுக்கும் நல்ல பழக்கம் ஏற்பட்டிருக்கு. இந்த பழக்கம் அப்படியே கதையை சொல்லும்போது 2 பேருக்குள்ள பழைய நீங்காத மறக்க முடியாத நினைவுகளை ஞாபகப்படுத்திருக்கு. இதுல 2 பேரும் நல்லாவே பேசி பழக ஆரம்பிச்சிருக்காங்க. ஒரு கட்டத்துக்கு மேல சிம்பு ஐஸ்வர்யாவை, நான் உன்னை இன்னமும் காதலிச்சுட்டு தான் இருக்கேன், நாம திரும்ப பண்ணிக்கலாம் அப்படின்னு ரொம்ப ஓப்பனா பேசியிருக்காரு. அது ஐஸ்வர்யாவுக்கு ஒரு விதத்துல யோசிச்சு பார்த்தா சரின்னு பட்டிருக்கு. இதை ஐஸ்வர்யா தனது அம்மா கிட்ட சொல்லியிருக்காங்க. அதை கேட்ட லதா ரஜினிகாந்த் பயங்கரமா கோவப்பட்டிருக்காங்க. இந்த விஷயம் ரஜினிகாந்துக்கும் தெரிய வந்திருக்கு. ரஜினிகாந்த் பயங்கரமா கோவப்பட்டு தன் மகள்கிட்ட சண்டையும் போட்டிருக்காரு. ஒரு கட்டத்துக்கு மேல ஐஸ்வர்யா திட்டவட்டமா சொல்லிட்டாங்களாம், நான் சிம்புவை திருமணம் பண்ணிக்க தான் போறேன், சோ என்னால இதுக்கு மேல உங்க சொல்றது கேட்க முடியாது அப்படின்னு ஐஸ்வர்யா அங்கிருந்து கிளம்பிட்டாங்க. இத ரஜினிகாந்தால தாங்கிக்க முடியல. ஐஸ்வர்யா சிம்புவை திருமணம் பண்ணா கண்டிப்பா என்னுடைய மான மரியாதை எல்லாமே பறி போயிடும் அப்படின்னு பயங்கரமா மன உளைச்சலுக்குள்ள இருக்காரு. அதே மன உளைச்சல்ல என்ன படம் தெரியாம வீட்டுல இருந்த அவருக்கு திடீர்னு மாடி பெறப்பட்டு மருத்துவமனையில மிக மிக ஒரு ஆபத்தான நிலையில அனுமதிக்கப்பட்டிருக்கிறதா செய்திகள் இணையத்தில் வெளியாகி பெரும் ஒரு பரபரப்பையும் சோகத்தையும் ஏற்படுத்தியிருக்கு.